மேஷராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். ராசிநாதன் பாக்யஸ்தானம். அப்போ அந்த ராசிநாதனோடு யார் இணைந்து இருக்கிறார் அப்படின்னா, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான சூரியனும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 1, 5, 9 அதிபதிகள் தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதாவது கடவுளின் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியவை 1, 5, 9. அப்போ அந்த செவ்வாய், சூரியன், குருனுடைய கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொட்டது துளங்கும். மனசு சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் ஈடுபடும். அதாவது நம்ம ஒரு காரிய தடையாகவே இருக்குது அப்படின்னா புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. அப்போ இந்த வருட தொடக்கத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு மாதம். சுறுசுறுப்பு, தெம்பாக இருப்பீங்க. நல்ல டிசிஷன் மேக்கிங் இருப்பீங்க. தனாதிபதி, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லை. பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டில் வந்து நிரப்பக்கூடிய அமைப்பு. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படுகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வதற்கான அத்தனை ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் அமையப்பெறுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது. இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே மனோகாரகனான சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கார். சுகாதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து பாக்யாதிபதி பார்வை பெற்றிருக்கு. இப்போ பொருளாதாரத்துக்கு பிரச்சனை என்பது இல்லை. வாக்கு பலிதம் உண்டு. உங்க பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு. பேச்சினால் பிழைக்கக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் சூப்பராக இருக்க போகுது. அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள், சிந்தனை வளம் நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார். 3இல் குரு. 3ல் குரு இருக்கிறது நல்லது. முயற்சி நல்லா இருக்க போகுது. முயற்சினால் பாக்கியங்கள் கிட்டும். சிறுதூர பிரயாணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய, தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள். புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையில் ஈடுபாடு உண்டு. மியூசிக் சம்பந்தப்பட்ட, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் சம்பந்தப்பட்ட, தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அப்போ கம்யூனிகேஷன் நல்லா இருக்க போகுது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே உயர்வை தரும். சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். அப்போ வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாத தொடக்கத்திலேயே 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம், சுகஸ்தானாதிபதி உச்சபலம். சுகத்தை அடைவதற்கு, சுகபோகங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த மாதமாக அமையும். குடும்பத்தினரோட குதூகலமாக, குடும்ப உறுப்பினர்களோடு ஒன்றிணைந்து ஒரு சந்தோஷம் செயல்படக்கூடிய தன்மை இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம்ப்பா. ஒரு சுப விஷயத்தை பற்றி பேசக்கூடிய தன்மை. வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதம் இந்த மேசத்துக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது நல்லது. 5க்குரியவன் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கிய நாதன் என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கும்போது அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரப்போகிறது. அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு. அரசின் மூலமாக, அரசு துறை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தள்ளி போய் கொண்டே இருந்ததுன்னா இதெல்லாம் இந்த மாதம் எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய காலகட்டம். அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள், அரசியல்வாதிகளுக்கு நன்மை பெறக்கூடிய தன்மை,
மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தகப்பனார் மூலமாக நன்மைகள், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் அடைகிறது, வலுப்பெறுகிறது, அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய, குழந்தை பாக்கியம் பெற்று தரக்கூடிய அம்சம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த வருட தொடக்கத்திலேயே குழந்தை பாக்கியம், குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும், குழந்தை ஸ்தான அதிபதியான சூரியன் திக்பலத்தோட வலிமை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஜனவரி மாதம். சார், சுப காரியங்களுக்கு ஏதாவது தடை இருக்கா? இந்த மாதம் எந்த தடையும் இல்லை. சுப காரியங்கள், சுப காரியங்களை சார்ந்த விஷயங்கள், அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், அதை செயல்படுத்துவதற்குண்டான அமைப்புகள் சூப்பரா இருக்கு. ஏன்னா 7க்குரியவன் போய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். தங்கு தடை இல்லாமல் நடக்கும். குருவின் பார்வையும் உண்டு. உங்க ராசிநாதன் உங்களுடைய முயற்சியால் திருமண வாய்ப்புகள், திருமணங்களை பற்றிய பேச்சுக்கள், அதை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே நல்லா இருக்கு. கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் இதுவும் நல்லது. அதாவது கணவனால ஏதாவது ஒரு நன்மைகள் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கு சில நன்மைகள், அல்லது சொத்து சார்ந்த விஷயங்கள், அல்லது பொருளாதார உயர்வுகள், இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 3, 9 கனெக்ட் ஆகுதுனால சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள், சென்று வரக்கூடிய தன்மைகள் ஒரு சில மேசத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எல்லா கிரகங்களும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் வந்து 10ஆம் இடத்துல வந்து உட்கார போறார், சூரியனும் 10ல் வந்து உட்கார போகுது, செவ்வாய் 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து திக்பலம் பெறப்போகிறது. அப்போ 2 கிரகங்கள் திக்பலம் அடையுது. செவ்வாயும் சூரியனும் 5 கிரகங்கள் இணைய போகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஜனவரி மாதத்தில் இருக்கு. அப்போ தொழில் துறையில, தொழில்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஒரு சிலருக்கு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நல்லா இருக்கு. 4 கிரகங்கள் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4ம் 10ல் இருக்கு, சந்திரனும் வருது. அப்போ 5 கிரகங்கள் இணையக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் செவ்வாய் உங்க ராசி அதிபதி வலுப்பெறுகிறது. விளையாட்டுத்துறையில அதாவது விளையாட்டுத்துறை, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும். அதிகாரம், 2 அதிகார கிரகங்கள் 10ல் இருக்கு. நிறைய மேசராசி என்பர்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம். என்ன 10ஆம் அதிபதி போய் 12ல் இருக்கிறதுனால கோபப்பட்டு ஆக்ரோஷம் மட்டும் படக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். ஏன்னா அதே செவ்வாய் தான் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் வருவார், அதே புதன் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வர்றார். அப்போ 6, 8 கனெக்ட் ஆகும்போது அங்கே ஒரு டெம்ப்டை கொடுக்கும், கோபம் வரும். செவ்வாய் கோப கிரகம் அல்லவா, சூரியனோட 2 அதாவது சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் நெருப்பு கிரகம். அந்த 2 சேரும்போது உஷ்ணம் வரும், கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். அப்போ கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு மட்டும் வேலை விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 7ரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7ரை சனியில் விரைய சனியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த கோபம், ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தி நிதானம் செயல்பட வேண்டும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். மற்றபடி இந்த ஜனவரி மாதம் அற்புதமான ஒரு மாதம். நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எழுச்சியையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடத்தின் தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம், ஜனவரி மாதம், உங்க குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வந்துருங்க. உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாலே
அந்த வருடம் முழுவதும் உங்கள் மனசு நிறைந்து இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். இந்த வருடம் இந்த ஜனவரி மாதம் உங்கள் ராசியில் பிறக்கரிக்கிறது. அதாவது ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்குது. இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஆனால் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார், அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் மனசில், எதிர்மறை எண்ணங்கள். இந்த டிசம்பர் மிடிலிருந்தே ஒரு மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ். நான் செய்கிறது நடக்கிறது இல்லை, நான் நினைக்கிறது ஒன்று, செயல்படுறது ஒன்று. இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்லேருந்து மேலே 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போகிறீங்க. அந்த ஜனவரி மாதம் முதல் 13 நாட்கள் மெஜாரிட்டியான கிரகங்கள் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு இந்த 4 கிரகங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஜனவரி மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு நல்ல கொடுப்பினை, எழுச்சி கிடைக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் அத்தனை எடுத்து செய்வீங்க. மனசிலிருந்து வந்த நெகட்டிவ் விஷயங்கள் அத்தனையும் களையப் போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த ஜனவரி மாதம் விடிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜனவரி மாதம் 15க்கு அப்புறம் ரிஷபத்துக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் தன்னம்பிக்கையும் அத்தனை விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். தனக்காரக கிரகமான குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ பொருளாதாரத்தில் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க போவதில்லை. பொருளாதார உயர்வை தான் கொடுக்க போகுது. எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் குழந்தை பாக்கியம். எத்தனை ரிஷபராசி என்பவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள், எத்தனையோ வழிபாடு செய்து நமக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த ஜனவரி மாதம் 15க்கு அப்புறம் சூப்பராக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலமாக மனதில் எழுச்சியும் சந்தோஷத்தையும், குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் அத்தனை வருத்தங்களும் போக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. எழுச்சி கொடுக்குங்க. தைரிய வீரியங்கள் பலமா இருக்க போகுது. செயல்படாத விஷயங்கள், அதாவது இது நடக்கலையே நினைச்சிட்டு இருப்பீங்க பாருங்க, இது நடக்கவே நடக்காதுன்னு தூக்கி போட்ட விஷயங்கள் அது நடந்து இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கம்யூனிகேஷன்ல நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நாலு வருஷம் 5 வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு வீடு அமையலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ரிஷபத்துக்கு வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. ஜனவரி 15க்கு அப்புறம் பாருங்க, டக்குன்னு அப்படியே ஒரு இடத்துல தேங்கி இருந்த விஷயங்கள்லாம் செயல்பாடுக்கு வந்துடும். மனதில் நினைத்து கொண்ட காரியங்கள் அத்தனையும் செயல்பாட்டுக்கு வரும். இதுவரைக்கும் நினைக்கிறோம் சார், நடக்கல. இடம் வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. காசு இருக்கு, ஆனால் எந்த லொக்கேஷன் சரியில்லை, தெரியல. ஏதாவது வில்லங்கம் காமிச்சிட்டே இருந்தது, பிரச்சனையோடு இருந்தது. எல்லாம் விலக போகுது. இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் குழப்பத்தில் இருந்தவர்கள், அதை செயல்படுத்த முடியாமல் இருந்த ரிஷபத்துக்கு செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக
இந்த ஜனவரி மாதம் பிற்பகுதி அமையப் பெறுகிறது. ஐந்துக்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்திருக்கார். 5க்குரியவன் 8ல் குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். நிறைய ரிஷபராசி என்பவர்கள், குழந்தைகள் இப்படி படிக்க மாட்டேங்குது, தன் பேச்சை கேட்க மாட்டேங்குது, குழந்தைக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள், ஏதோ ஒரு வகையில் ஒரு மன ரீதியான வருத்தங்களோடு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அந்த வருத்தமெல்லாம் விலகப் போகிறது. நல்ல படிக்க போறாங்க, உங்க ஆசைகள் நிறைவேற்ற போறாங்க குழந்தைகள். அப்போ குழந்தைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையப் போகின்ற ஒரு காலகட்டமாக அமையப் போகுது ரிஷபத்துக்கு. கடனை நினைத்து வருத்தப்பட்டிருந்த காலங்கள் நிறைய. 6க்குரியவன் 8ல் உட்கார்ந்திருக்கார். கடனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள், ஹெல்த் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவர்கள், ஏதாவது நொயின்ட்டே இருக்கு, ஹெல்த்தில் ஏதாவது நொயின்ட்டே இருக்கு, எப்போதான் நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த ஜனவரி பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டம். ஹெல்த் பிரச்சனை தீரப்போகிறது, கடன் பிரச்சனை தீரப்போகிறது, கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், எதிரி தொல்லையிலிருந்து விலகக்கூடிய காலகட்டமாகவும். நிறைய எதிரி தொல்லைகப்பா, யாரை நம்புறது, யாரை பழகிறது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விடை தெரியாத உங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். திருமணம், சுப காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. எத்தனையோ வரன்களை பார்க்குறோம், எத்தனையோ ஜாதகங்களை அலசி ஆராயிறோம், ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு தடைபட்டிருக்கு, ஏன் இது நடக்குது அப்படின்னு விடை தெரியாதவர்களுக்கு இப்போ விடை தெரியும். அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக. ஏன்னா 9ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இணையக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது இந்த ஜனவரி மாதம். பாக்யஸ்தானத்தில் 5 கிரகங்கள். அப்போ ஏதோ ஒரு பாக்கியம் உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், தன பாக்கியம், வேலை இல்லாதவருக்கு வேலை பாக்கியம், ரொம்ப நாளா ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தி கொண்டிருந்தவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, இப்படி சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, தான் யாரு என்று வெளியில தெரியாமல் இருந்தவர்கள் இப்போ வெளியே தெரியக்கூடிய தன்மை, இப்படி நல்ல நல்ல பாக்கியங்கள், நல்ல பல அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதத்திலிருந்து சிறப்பு பெறும். ஏன்னா 9க்கும் 10க்குரியவன், 9 10க்குரியவன் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய அந்த 9 10க்குரியவன் யாரு? சனி போய் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். எப்படியாவது தொழிலில் முன்னேற வேண்டும், உங்களுக்கு உயர்வை தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த 2026 ஜனவரி மாதம் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு உயர்வு ஸ்டார்ட் ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம். நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு வெளியே தெரியும். ஏன் நாம் மேலே வர முடியல, இது என்ன காரணம், எதனால நாம் மேலே வர முடியல, யார் நமக்கு கீழே இருந்தால் அழுத்தி கொண்டிருந்தார்கள், எல்லாமே தெரிய வரும். அதை சரி செய்து உயர்வை நோக்கி இனி மென்மேலும் வளரக்கூடிய, வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய, வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கக்கூடிய, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய, இப்படி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொடக்கமாகவே இந்த ஜனவரி மாதம் அமையப்பெறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. நல்ல தெய்வ வழிபாடு ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டுலே உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை
கண்டிப்பாக இந்த மாதம் சென்று நீங்கள் உங்கள் பிரார்த்தனை வைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அது பலிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கன்னி ராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கீங்க. நீங்கள் சுகமாக போய் உட்கார போறீங்கன்னு அர்த்தம். இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே, அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே உங்கள் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம், அதாவது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சந்திரன் உச்சபலம் பாக்கியஸ்தானத்தில். இந்த வருடம் பிறக்குவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே கன்னியா லக்னத்தில் பிறக்குது. அப்போ உங்கள் ராசியிலேயே பிறக்கிறது லக்னமாக. அப்போ என்ன அர்த்தம்? இந்த வருடம் சூப்பராக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த வருடத்தினுடைய முதல் நாளே உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் எது வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. வளர்ச்சி என்பது நிச்சயமாக உண்டு. சுகமாக நீங்கள் இருப்பதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை டெசிஷன் மேக்கிங்கையும் எடுப்பீங்க. சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அப்போ 4ஆம் இடத்தில் உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்னென்ன சாராம்சம் இருக்கிறதோ அதையெல்லாம் செயல்படுத்துவீர்கள் இந்த வருடம். அது இந்த ஜனவரி ஒரு தொடக்க புள்ளியாக உங்களுக்கு அமையும். அப்போ உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெறும். அந்த சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு 2க்குரியவன், 9க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்கிறது. வலிமையான ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கான அடித்தளத்தை நிச்சயமாக அமைக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. இந்த ஜனவரி மாதமே நிறைய விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும். நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும். பணம் பொருளாதார ரீதியில் சூப்பராக இருக்க போகுது. பணம் நன்றாக இருக்க போகுது. பாக்கியம் கிட்டும். அப்போ 2025 கிடைக்காத சில விஷயங்கள் 2026 கிடைக்க போகிறது. மன மகிழ்ச்சி, சந்தோஷத்துடன் இருப்பதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். என செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை பெறுவது ஒரு நல்ல சேஞ்சஸ், நல்ல மாற்றத்துக்குண்டான வழிவகுக்கும் உங்களுக்கு. அப்ப எண்ணம் நல்லா இருக்க போகுது, சிந்தனை ஓட்டங்கள் நல்லா இருக்க போகுது. நீங்க நார்மலாவே இந்த கன்னிராசி என்பவர்கள் நல்ல புத்திசாலித்தனம் மிக்கவர்கள். அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டீங்க. பேச்சு வல்லமை மிக்கவர்கள். காரியத்தில் வெற்றி காணக்கூடிய, அதாவது ஒரு வெற்றி தான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறத தீர்மானிச்சுட்டு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள். எல்லா துறைகளிலும் கற்று தேர்ந்தவர்கள். எந்த விஷயம் கேட்டாலும் அதில் ஒரு ஞானோதயம்ங்கிறது இருக்கும். ஏன்னா புதனுடைய ஆளுமையில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம், அறிவு, சமயோகித அதாவது இந்த ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு துறையில் தேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணியில் தான் இருப்பீங்க. அப்போ இந்த மாதம் சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த மாதமாக அமையும். அதாவது உங்களுடைய சுக போகங்களை பெருக்கிக் கொள்வதற்குண்டான அத்தனை விஷயங்கள், தாயை பற்றிய சிந்தனைகள், தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீட்டுக்கானது, நிலம் உள்ளது, ஒரு விவசாய நிலத்தை வாங்குறது, விவசாயத்துக்கு போய் வித்தியாசமான முறையில் ஒரு டெக்னாலஜி புகுத்தி எதையாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வர்றது, இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே உங்கள் மனத ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஜனவரி பிற்பகுதி,
அதாவது 3வது வாரம் 4வது வாரமெல்லாம் அருமையாக இருக்க போகுது. ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு போகுது. அப்போது ஒரு சுபகிரகம் 5ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. 14/1/2026 அன்று சூரிய பகவான் மகரத்துக்கு போகிறார். 12க்குரியவன் 6ல் போகுது. நல்லது தான். விரையாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது 5ஆம் இடத்துக்கு போகிறார். 12க்குரியவன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ நிறைய பேர் வெளியில் போய் படிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். 12ங்கிறது வெளிநாட்டு தொடர்பு, 5ஆம் இடத்துல போகுது. அப்போ குழந்தைகள் வெளியில் போய் படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஊரை விட்டு வெளியே போய் அதர் ஸ்டேட்டில், அதர் கண்ட்ரியில், வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணம் இப்போவே இந்த ஜனவரி மாதம் அதிகப்படுத்தும். அதற்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை எடுப்பீங்க. அப்போது நிறைய கிரகங்கள் 5ஆம் இடத்துல போய் 5 கிரகங்கள் இணைய போகுது. அப்போ 5ங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் மிகுந்த ஒரு கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்கார அந்த இடம், அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். நிறைய பேர் பூர்வீகத்தில் போய் இருக்கணும், எங்கேயோ இருந்தவங்க கூட பூர்வீகத்தில் வந்து பார்க்கணும், அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது போகக்கூடிய அந்த கொடுப்பினையாவது கொடுக்கும். குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் கடன் உங்கள் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். கடன் ஒன்றும் பெருசாக உங்களை இது பண்ணாது. கடன் கட்டிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பும் தான் இந்த மாதம் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ பிடிவாத குணம் இருக்கும். அப்போ அந்த பிடிவாத தன்மையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி தான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ மனைவி சார்ந்த விஷயம், கணவன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாதத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அந்த ஈகோ சென்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கன்னிராசி என்பர்கள். இது மைண்டில் வச்சுட்டாலே போதும். மற்றபடி உங்களுக்கு பெரிய தொந்தரவு ஒன்றும் கொடுக்க போவதில்லை. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் சூப்பராக இருக்க போது பாக்கியம், குழந்தை பாக்கியம், குழந்தையை பற்றிய சிந்தனை உணர்வுகள் என 9க்குரியவன் 5ல் வந்து உட்கார்றார். குழந்தை பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு உருவாகும் இந்த காலகட்டத்தில். அப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். அதனால சந்தோஷம். கடவுளினுடைய அனுகிரகத்தால், உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால், உங்கள் குல தெய்வத்தின் அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் கிடைத்து குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அந்த அந்த உணர்வு, அந்த ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி மாதம் உண்டு. 10ல் குரு வந்துட்டார், வக்ரமாக இருக்கார். சேஞ்சஸ் வரும், ஏற்றுக்கொள்ளுங்கள். பிடிக்கலையா, இடம் பிடிக்கலையா, மாறுங்க. அப்ளை பண்ணி இன்னொன்று அமைச்சிக்கிட்டு மாறுங்க. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஏன்னா சூரியனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள். அப்போ உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய அனுகிரகம் இப்போ உண்டுன்னு அர்த்தம். தொழில் ரீதியாக சரி, வேலை ரீதியாக சரி, ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு பாண்டிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும். அரசியல் இதில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அரசியலில் போயிடலாம், அரசியலில் என்ட்ரி ஆகலாம், அரசியலில் பதவி ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும். ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். நிச்சயமாக இந்த மாதம் ஏன்னா கேது 12ல் இருக்கிறது நல்லது தான். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதெல்லாம் உண்டு. ஏன்னா 12க்குரியவன் ஆன சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லது தான். ஒரு சிலருக்கு பிஆர் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நற்செய்தி கொடுக்கக்கூடிய, கடவுளினுடைய தெய்வ சக்தியின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய, நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஜனவரி மாதம். நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம். உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு தடவை
புதன்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் ரொம்ப உங்களுக்கு நல்ல அறிவார்ந்த நுட்பங்கள் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சந்திரன் உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்கார். அதாவது சந்திரனுங்கிறது உங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன், உச்சபலம். இந்த வருடத்தினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் பிறக்குது. அதாவது கன்னியா லக்னம்ங்கிறது உங்களுக்கு 11க்குரியவன், லாபத்தை தரக்கூடியவன். அப்போது இப்படி நல்ல தன்மையோடு இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கிறதுனால விருச்சிகத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. மனதளவில் இருந்து வந்த குறைபாடு கம்ப்ளீட்டாக தீர்க்க போகுது. அதுவும் குறிப்பாக பாருங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த 2ஆம் அதிபதியினுடைய பார்வையில் இருக்கு. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் 16/1/2026 அன்று உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு சென்று அங்கே உச்ச பலம் அடைய போகுது. அப்போ ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் நல்ல தன்மையில் இருக்கிறார், வலுவுடன் இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்கன்னு அர்த்தம், உறுதியாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். செவ்வாய்ங்கிறது ஒரு ஆக்ரோஷ கிரகம், தான் நினைத்தது செயல்படுத்தணுங்கிறதுல குறியா இருக்கும். அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த செவ்வாயில் விருச்சிகத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள். நிறைய பேர் விருச்சிகத்தில் இருக்கவங்க ஒன்று அதிகாரத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா மெடிக்கல் இருப்பாங்க, இல்லைன்னா மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு இருக்கும். பணப்புழக்கம் சூப்பராக இருக்க போதும். பணத்தால், அதாவது பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும். ஏன்னா 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ பணத்தை சார்ந்த தன்மை இருக்கும். செலவு செய்கிறது பண்ணலாம், அது உங்களுக்கு தேவையானதை வாங்கி மகிழ்வது எல்லாம் ஓகே. ஆனால் பணம் கிடைக்குமானா கிடைக்கும். 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். மறைந்துள்ள பணம் கூட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ பணம் நன்றாக அமையும், குடும்பம் நன்றாக இருக்கும், உங்க வாக்கு சூரியனை போல இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஒரே விஷயம் என்னென்ன, கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. ஸோ இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாக இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும். பேசிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இது ஒன்று தான் விருச்சிகத்துக்கு, டக்குன்னு எமோஷன், டக்குன்னு கோவப்படுறது. ஸோ இதை தவிர்த்தாலே போதும், எல்லாமே சூப்பர். ஸோ இந்த வருடம் ஜனவரி மாதம் விருச்சிகத்துக்கு கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் சூப்பராக இருக்க போகிறீங்க. எழுச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமையும். அது ஜனவரி மாதமே சிறப்பு பெறக்கூடிய தன்மை. அப்போது ஜனவரி மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையாவது சாதிக்கணுங்கிற அந்த அந்த உறுதிமொழி எடுப்பீங்க, அவ்வளோதான். அது குடும்பத்தை நன்றாக பார்த்துக்கணும், இல்லை குடும்பம் அமையாதவர்கள் குடும்பத்தை அமைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், படிப்பில் கெட்டிக்காரராக மாறக்கூடிய தன்மை. ஏற்கனவே படிப்பில் எதையாவது ஒன்று, ஒரு அரியர் இருக்குது, ஒரு படிப்பில் ஒரு மாதிரி இருக்கிறவங்கள இந்த வருஷம் எல்லாம் கிளியர் ஆகிரும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செட்டில் ஆகக்கூடிய வருடத்தினுடைய தொடக்கமாகவே இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். 4ஆம் அதிபதி தனக்கு 2ல் உட்கார்ந்துருக்கார், குருவினுடைய பார்வையில் இருக்கு. இந்த நில பிரச்சனை, இட பிரச்சனை, இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி போன வருடம் எல்லாம் சாதிக்க முடியாததை இந்த வருடம் சாதித்து காமிக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிகத்துக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. போன வருஷம் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, இந்த வருஷம் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க.
இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் எதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை அனுபவிக்கக்கூடிய, அடையக்கூடிய அமைப்புள்ள தன்மை இருக்கிறது இந்த விருச்சிகத்துக்கு. நிறைய பேர் இந்த ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல்நலத்தால் பிரச்சனை அடைந்தவர்கள் மீண்டு வருவீர்கள். கடன்ல சிக்கி கொண்டிருப்பவர்கள் அதை வெளிவருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். அதை நீங்கள் பிடிச்சிக்கணும், கெட்டியை பிடிச்சிக்கணும். கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காமிக்கும். எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அந்த இடத்த விட்டு விலகுவாங்க. இல்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி வேறொரு இடத்துக்கு போயிடுவீங்க. ஸோ எதிர்ப்புகள் நீங்கும். திருமணம், சுப காரியங்கள் நடக்கும். ஸோ 7க்குரியவனான சுக்கிரன் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த மாதம் திருமணத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தடைப்பட்ட திருமணம் சரியாகும். திருமணம் பார்த்துட்டு போய் ரிசல்ட் கொடுக்காதவங்க ரிசல்ட் கொடுக்கும். திருமணம் வேண்டாம் அப்படின்னு மனசில் இருக்கிறவங்கெல்லாம் பண்ணிக்கலாம், குடும்பத்தை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வு கொடுக்கும். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன சார் பண்ணுவார்? உங்களை வெளியே நகர்த்துவார். எங்க நகர்த்தும்? 12ஆம் இடத்தை பார்க்கிறார். வெளியே நகர்த்தும், ஊரை விட்டு நகர்த்தும். ஒன்று படிப்பதற்காக ஊரை விட்டு நகர்த்தும், அதர் டிஸ்ட்ரிக்ட் போக வைக்கும், அல்லது அதர் ஸ்டேட்டில் போக வைக்கும், அல்லது வெளிநாட்டுக்கு போக வைக்கும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய குரு செய்வது. அப்போ பணத்துக்காக, தன்னுடைய கல்விக்காக, தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. 10ல் கேது இருக்கிறது நல்லதா சார்? நல்லதுதான். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். ஸோ அந்த வகையில் கேது உட்கார்ந்துருக்கு. நிறைய பேர் அதிகாரத்துக்கு கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மருத்துவத்துறைக்கு செல்வீர்கள். நிறைய பேர் மருத்துவத்துறையில் இருப்பீங்க. இல்லைன்னா சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய துறைகள், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா இங்கே செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல நட்பு கிரகம் தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள், விருச்சிகத்தின் லக்னமாக இருக்கின்றவர்கள் அல்லது ராசியாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகம் சூப்பராக இருக்க போகுது. சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்தில் அதிகமாக இருப்பீங்க. நிறைய பேர் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் மறைபொருள் ஞானம்ங்கிறது இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லது நடக்குமானா நல்லது நடக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமையப் போகிறது. ஸோ முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். ஏன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மீண்டும் அந்த 4 கிரகங்கள் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் அப்படியே போய் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. தகப்பனால் சில பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையினால் நல்ல விஷயங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, அரசியல் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும். அக்கௌண்ட், ஆடிட்டிங், கணக்கு, அந்த கணக்கு சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள். ஸோ இதெல்லாமே ஏன்னா 11க்குரியவன் போய் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு. தனம், அப்போ லாபம், அப்போ புதனால நல்ல லாபம். நல்ல புதன்ங்கிறது என்ன? மாமனார், அதாவது மாமன் வகையாரும், மாமன் வகையார் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், சகோதரர் மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு நல்ல இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, வியந்து போகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த விருச்சிகத்துக்கு அமையும். நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம்
இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்தில் உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுங்கள். அடுத்து உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் இந்த விருச்சிகத்துக்கு நன்மையை ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதனை பார்க்கணும். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். திருமணஸ்தானத்தில் கூட்டாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று. அடுத்து உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. யாரு? செவ்வாய் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு. அதுவிட முக்கியம், பாக்கியத்தை தரக்கூடியவன் யாருன்னா சூரியன். சூரியனும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா யார் யார் அப்படின்னா, ஒன்று உங்கள் ராசிநாதன் குரு, செவ்வாய் பகவான், சூரிய பகவான். இந்த 3 பேரும் உங்கள் ராசிநாதனோட தொடர்பில் இருக்கு. அப்போ இந்த 3 1 5 9 தான் கடவுளினுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர்கள், யோகத்தை தரக்கூடியவர்கள் உங்கள் ராசியோட தொடர்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த வருடத்தினுடைய தொடக்கமே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும். தொட்டது துளங்கும், நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும், நினைச்சது நடக்கும், ஒரு பாசிட்டிவ் உணர்வை வர வைக்கும். சூரியன் அங்கே இருக்கு, தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஒரு டல்லாக இருந்தவங்க கூட ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி உங்கள் மனசில் தோன்றும். இந்த 2026 சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை நம்ம சொல்லணும். அப்போ தனுசுக்கு சூப்பராக இருக்க போது இந்த வருடத்தினுடைய தொடக்கமே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழி, ஒரு பாத்து கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்போது தனத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல உங்கள் குருவினுடைய வீட்டில் தான் இருக்கார். அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது. உங்கள் ராசிநாதனுடைய பார்வை 3ஆம் இடத்தின் மீது, முயற்சி ஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போது லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போது முயற்சியால் வெற்றி, முயற்சியால் லாபம், முயற்சியால் அங்கீகாரம். அப்போது இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். சார், என்ன அங்கீகாரம்? நீங்கள் எதற்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த செயல்பாட்டில் உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதோ அதில் திருப்தி தரும், அதில் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். 3இல் ராகு இருக்கிறது சிறப்பு. அந்த ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ முயற்சி நன்றாக இருக்கும், தைரியம் நல்லா இருக்கும், வீரியம் நல்லா இருக்கும், துணிச்சல் இருக்கும், டிராவல் இருக்கும், டிராவல் மூலமாக அனுகூலம் இருக்கும், தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கலைத்துறையில் நாட்டம் இருக்கும், கலைத்துறையில் ஈடுபாடு உண்டாகும், கலைத்துறையில் மியூசிக்கல் சம்பந்தப்பட்ட, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தப்பட்ட, இந்த சினிமா சம்பந்தப்பட்ட, ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனுசுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கும். நல்லா இருக்க போகுது. பத்திர பதிவு நடக்கும். பதிவு சார்ந்த விஷயங்கள் சூப்பர். நீங்கள் என்ன வேணால் வீடு வாங்குறதோ வாகனம் வாங்குறோ பதிவு நடக்கும். ஸோ அது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். 4ல் சனி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழையது அப்படிங்கிற விஷயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க, இல்லை பழைய வீட்டை வாங்கி அதை புதுப்பித்தல் செய்யக்கூடிய தன்மை. அந்த சனிங்கிற கிரகம் அங்கே இருக்கும்போது என்ன ஆகும்னா, பழசை மாற்றுவீங்க, பழையதை விட்டு புதுசை வாங்குறது, இல்லை பழசை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பழையது என்கின்ற தன்மையில் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பீங்க. சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து எங்கே பார்க்குறார்? நேராக 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழிலை மாறணும், தொழிலில் ஒரு அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் இருக்குது, சரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்
அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு பிடிவாத குணம்ங்கிறது இருக்கும். ஸோ செவ்வாய் சூரியன் 2 உஷ்ண கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால டக்குன்னு கோபம் வரும். இதுதான் ஒரு நெகட்டிவ். இந்த தனுசுக்கு நெகட்டிவ் என்னன்னா டக்குன்னு கோபம் வரும், டெம்ட் ஆவீங்க. உங்கள் எதிரி 6ஆம் அதிபதியும் அங்கே இருக்கார். எதிரிகள் எதையாவது ஒன்று சொல்லி உங்களை டெம்ட் ஏற்றி அவங்க இது வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பு, அதுக்கு மட்டும் போயிடாதீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சிடக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். சுப காரியங்கள் நடக்குமா? கண்டிப்பாக. களத்திர காரக கிரகம் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனாலும் 7ஆம் இடத்தில் நீங்கள் போய் எங்கள் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் முயற்சியால் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் போய் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் ராசிநாதன் போய் 7ல் உட்கார்ந்துருக்கீங்க. அதுக்கான முயற்சி எடுப்பீங்கள? கண்டிப்பாக எடுப்பீர்கள். திருமண வாய்ப்புகள், செவ்வாய் இங்கே இருக்கிறார், சகோதரர்களுக்கு நடக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம், உங்கள் குடும்ப இரத்தபந்த உறவுகளுக்கு நடக்கலாம். இப்படி நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. திருமண பாக்கியம், ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி ஏதாவது பிரச்சனையாகி இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்க கூட இப்போ அவங்களுடைய மனசில் ஆழமாக தோணும், நமக்கு ஒரு துணை வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து மறுமணத்துக்கு ஒப்பந்தம், அதாவது ஒத்துக்கொள்ளக்கூடிய, இதுவரைக்கும் வேண்டாங்கிறவங்க செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார், திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். ராசியில் புதன் இருந்தால் அறிவுபூர்வமான செயல்பாடுகள், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அதாவது புதனாலே புத்திசாலி, புதனாலே அறிவாளி, புதனாலே இரட்டத்தன்மை. எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான செயல்பாடுகள் இந்த மாதம் உங்களுக்கு திருப்தியை தரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கிரகங்கள், அதாவது செவ்வாய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16ஆம் தேதி, ஜனவரி 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது 2ஆம் இடத்துக்கு போகும்போது செவ்வாய் அங்கே உச்சத்தன்மையை அடைய போகிறார். அப்போது ஒன்று உணர்வு ரீதியான கோபங்கள் வெளிப்படுத்தும், கோபம் மட்டும் போகக்கூடாது. மற்றபடி நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம். ஏன்னா செவ்வாய் தான் நிலக்காரகன். நிலம் வாங்குறது, விற்கிறது, நிலத்தை சார்ந்த, இடத்தை சார்ந்த, அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரன் பாருங்க, இந்த மாதம் கரெக்டாக 13ஆம் தேதி 13/1 சுக்கிரன் மகரத்துக்கு போறார். அப்போ 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றார். வேலையால் உண்டு, வேலை உண்டு, தனம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு, இதெல்லாம் கொடுக்கும் இந்த காலகட்டம். தன ரீதியாக, வேலை ரீதியாக, ப்ரமோஷன் ரீதியாக நிச்சயமாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தில். அடுத்து பாருங்க, சூரியன் 16ஆம் தேதி, ஜனவரி 16ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்துக்கு போறார். பாக்யாதிபதி 2ஆம் இடத்துல போகிறார், பணத்தால் பாக்கியம். அப்போ பேச்சு சூரியனை போல இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். தகப்பனால் பணவரவு உண்டு. அப்பாவுனால ஏதாவது உங்களுக்கு தனவரவு, பொருளாதார ஒரு ஹெல்ப் பண்ணுறது நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அரசாங்கத்தின் மூலமாக தனவரவு உண்டு. அப்படின்னா என்ன? அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக உண்டுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ தொழில் மூலமாக தனவரவு உண்டு, தொழில் மூலமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ தொழிலுக்காக ஒரு டிராவலிங் இருக்கும், தொழிலுக்காக உங்கள் பேச்சு, அதாவது பேச்சு வார்த்தைகள், ஒப்பந்தங்கள் இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நிச்சயமாக இந்த தனுசுக்கு சூப்பரான மாதம், கொடுத்து வைக்கக்கூடிய, அதாவது இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஏற்றத்தையும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.
ஒரு நல்ல தெய்வ வழிபாடு குலதெய்வம். குலதெய்வத்தின் அனுகிரகத்தை இந்த மாதம் பெற்று வர வேண்டும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை வழிபட்டு வந்தாலே, வியாழக்கிழமை தோறும் வார வழிபட்டாலே மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கும்பராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போது நீங்கள் குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் என்ன உணர்வு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தான் இந்த மாதம் இருக்க போகுது. உங்கள் ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம். அப்போது உங்கள் ராசி உங்கள் தலை மேலேயே ஒரு பாம்பு கிரகம் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் ராசி சந்திரன் மேலே ராகு இருக்கிறதுனால மன குழப்பம் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ மனம் குழப்பம் அடையாமல் பார்த்து கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும், புதுசாக எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் இருந்துட்டாலே போதும். ஆனாலும் குருவினுடைய கடைக்கண் பார்வை, அதாவது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசின் மீது பதிகின்ற காரணத்தால் முதலில் ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத தன்மை, அதன் பிறகு அதற்கு தெளிவான ஒரு தன்மை, அதாவது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது முதலில் பாவத்துவம், முதலில் கெடுபலன்களை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து விட்டு அதற்கப்புறம் குருவினுடைய பார்வையால் சமப்படுத்தப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ 12ஆம் அதிபதி, விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். அப்போ சனி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கே ஏதாவது ஒரு இக்கணா வைக்கும். அப்போ என்ன ஆகும்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன கசப்புணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2026 ஜனவரி மாதம் முற்பகுதி பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதாவது உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவானை சொல்லணும். அந்த சுக்கிர பகவான் தான் 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். மனமகிழ்ச்சி, சந்தோஷம் என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால் சுகத்தை பெருக்கக்கூடிய ஆர்வம்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, இதற்கெல்லாம் எந்த தடை இல்லை. 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தின் அதிபதியாக குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு சூப்பர். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போது செவ்வாய், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணணும்னா செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது குருவினுடைய பார்வையில். அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், அந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். 3ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய். அப்போ 10க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல தன்மை தான். அதாவது கடந்த வருடம் 2025 கம்பேர் பண்ணும்போது இந்த 2026 ஜனவரியில் இருந்தே உங்களுக்கு ஏற்றம் தான். இனி கீழே அப்படிங்கிற அமைப்பு இல்லை. ஏன்னா கடந்த ஒரு 2.5 வருஷமாக இருந்த அழுத்தம், மன அழுத்தம், ப்ரெஷர் இப்போ இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு பாத்து கிடைக்க போகிறது. அந்த பாத்தை பிடிச்சிக்குங்க, அவ்வளோதான். ஒரு பாதை தெரியும், தெளிவாக தெரியும், இதுதான் பாதை, இதில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு காண்பிக்கும். அந்த பாத்தில் போகும்போது உங்களுக்கு எந்த கெடுதல்களும் ஏற்படுத்த போவது இல்லை. 5ஆம் அதிபதி 11 உட்கார்ந்துக்கிறது சிறப்பு. குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி
பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி ஆக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், குருவின் பார்வையில் இருக்கார். அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது எனக்கு கிடைக்கல, இந்த மாதம் சக்சஸ் கொடுக்குமா, டிக்கு, அவ்வளோதான், சக்சஸ் தான். அப்போ குழந்தை பாக்கியம் டிக்கு, பூர்வ புண்ணிய அதாவது உங்கள் பூர்வீக பலன் கிடைக்குமான கிடைக்கும், குலதெய்வத்தின் அருள் கிடைக்குமா கிடைக்கும், அதுக்கும் டிக்கு தான். குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்க போகுது. நல்லா படிப்பாங்களா, நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளின் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு. அதாவது இந்த ஜனவரி மாதம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜனவரி மாதம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் விரயஸ்தானத்துக்கு போகுது. அப்போ என்ன, இந்த ஜனவரி மாதம் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் கும்பராசி என்பர்கள் விரயம் ஏற்படும். விரயம்னா சுப விரயம், அவ்வளோதான். சுப விரயங்களாக செய்து கொள்வது நல்லது. என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஏன்னா அத்தனை கிரகங்கள் 4 கிரகங்கள் 12ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தால், விரயம் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால், ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம்னு என்ன, கொஞ்சம் அலைச்சல். ஒரு வேலை ஒரு 2 மணி நேரம் செய்கிற வேலையை 3 மணி நேரம் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் என்பது உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் பணம் சார்ந்த விஷயத்தில் எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா அது விரயமாகுதுன்னு அர்த்தம். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது, இதில் கொஞ்சம் கவனம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது, அவ்வளோதான். தேவையில்லைன்னு என்ன, ஏதோ நடந்துட்டு இருக்கிற மற்ற 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு தலையீடுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, 7ஆம் அதிபதி 12ல் போய் உட்கார போகிறார். யார், சூரியன். 7க்குரியவன் 12ல் போய் அமர்கிறது. கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் போய் 12ல் அமர்கிறது. சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கு. அப்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பதற்கான அமைப்பு இருக்குது, ஒரு விரயம் கொடுப்பதற்கான அமைப்பு இருக்குது. அப்போது 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு அல்லது உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொண்டாலே போதும், உங்களுக்கு எந்த பாதிப்பும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏற்படுத்த போவது இல்லை. ஸோ எல்லாமே 12ல் விரயம் அப்படிங்கிறோமே, விரயம் என்ன, டிராவல் தான். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போது மூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ வேலை விஷயமாகவோ, தொழில் விஷயமாகவோ, வியாபார விஷயமாகவோ வெளியே, வெளி ஊருக்கு, வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை கெட்டியாக நீங்கள் பிடித்து கொள்ளலாம். அதாவது நான் வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க போகணும் சார், நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கான கொடுப்பினை இருக்கா, சூப்பராக இருக்குது, நீங்கள் போய்கொள்ளலாம். ஏன்னா ராகு உங்கள் ராசி தலைமையிலே இருக்கு. அதாவது வெளிநாட்டு காரக கிரகமான ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மாதம் 4-5 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுறதுனால வெளிநாட்டு அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ யார் சார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதெல்லாம் ஓகே, பாசிட்டிவாக சொல்கிறீங்க. யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் சந்திர புத்தி, சந்திரனுடைய தொடர்பில் புத்திநாதன் வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர், மன ப்ரெஷருங்கிறது இருக்கும். ஒரு டென்ஷனுங்கிறது கண்டிப்பாக கும்பத்துக்கு இருக்கும். அடுத்தது யாரெல்லாம் புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும். எங்கேயாவது ஒன்று சிக்கிட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மற்றவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குலதெய்வ வழிபாடு உத்தமம். கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதம் குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்த வழிபாடு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு.
உங்கள் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பதற்கு ஆஞ்சநேய வழிபாடு எடுத்துக்கொள்வது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்லது.